வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நிஃப்டி நம்மளுடைய அந்த சைக்கலாஜிக்கல் பேரியர் 26,000 இன்னைக்கு டியூரிங் த டே டச் பண்ணினது. ஆனால் ஒரு ஒரு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தாலும் ஒரு ஃபிளாட்டிஷாக முடிவடைந்திருக்கிறது. 8 புள்ளிகள் அதிகரித்து 25,884 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1077, டிக்ளைன்ஸ் 1559. மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது ஸ்லைட்லி நெகட்டிவ். தென் துறைகளை பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா மெட்டல், ரியாலிட்டி அண்ட் ஃபார்மா இன்னைக்கு ஷைனான துறைகள். பப்ளிக் செக்டார் பேங்க், எஃப்எம்சிஜி அண்ட் மீடியா இன்னைக்கு லேகிங் டுடேன்னு சொல்லலாம். மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் இன்னைக்கு டவுன். ஸோ ஓவராலாக பிரெத்துமே மார்க்கெட் டவுனாக இருக்குன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை ஏஷியன் பெயிண்ட்ஸ், இண்டால்கோ, ஐசிஐசிஐ பேங்க், இன்டர்குளோப், எல்என்டி, பவர் கிரிட், பஜாஜ் ஃபின்சர்வ், பாரதி ஏர்டெல், டாக்டர் ரெட்டிஸ், சிப்லா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னா எட்டர்னல், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஓஎன்ஜிசி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ட்ரெண்ட், டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், கோல் இந்தியா, டிசிஎஸ் இவையெல்லாம் இன்றைய தினம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் சந்தைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு வெரி ஹை வாலட்டிலிட்டி இன்னைக்கு இருந்தது. முக்கியமாக நாளைய தினம் நம்மளுடைய பீகார் எலெக்ஷன்ஸ் வர இருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் தகுந்த மாதிரி மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கருத்து கணிப்புப்படி என்டிஏ மேஜர்லி த்ரூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த லாஸ்ட் மினிட் பேனிக் அதை இன்றைய தினம் சந்தைகளில் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் தங்கம் இன்னைக்கு 1185 ரூபாய் அதிகரித்து 1,27,650, வெள்ளி 2,208 ரூபாய் அதிகரித்து 1,64,219, குரூடாயில் 35 ரூபாய் அதிகரித்து 5,233 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. கோல்டு பார்த்தோம்னா ஒரு 3 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. சில்வர் சேம் லெவல் மெயின்டைன் ஆகி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இதுமாரி இன்னைக்கு வெளிவந்துள்ள டாடா மோட்டார் Q2 ரிசல்ட்ஸ் ஒரு டீப் ஒரு லாஸை சந்திச்சிருக்கு. ஸோ அதனால தான் அதில் செல்லிங் வந்ததுன்னு சொல்லலாம். அதுமாரி எல்ஜி எலக்ட்ரானிக் பார்த்தோன்னா 389 crore நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க, மேனேஜ் இன் அ பெட்டர் வே. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சந்தைகளில் இன்னைக்கு பார்த்தோன்னா ப்ரைஸ் வால்யூம் பிரேக் அவுட்டில் 3 பங்குகள். ஒன்று அசோக் லேலண்ட், ஒரு நல்ல ஒரு அருமையான பிரேக் அவுட் டுடே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐபிஓவில் வந்த கம்பெனி, அதுவும் ஒரு நல்ல ஒரு வால்யூமோட பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது ப்ரெசிஷன் ஒயர்ஸ். ஸோ இதுவும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வால்யூம் பிரேக் அவுட் 1.93 crore ஷேர்ஸ் இன்னைக்கு சேஞ்ச் ஹேண்ட்ஸ். கிட்டத்தட்ட 250 ரூபா 50 பைசா, 69 ரூபா 50 பைசா, 17% அதிகரித்திருக்கிறது. இதுவும் பார்க்க வேண்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ரொம்ப நாளில் பார்த்தோம்னா இது ஒரு மல்டி பேக்கராகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு 52 வீக் லோலேருந்து பார்க்கும் பொழுது. அடுத்தது பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், இதுவும் வெரி ஹை வால்யூம். ஸோ இவையெல்லாம் நமக்கு நாளைய தினம் ட்ரேடு பண்ணுவதற்கு நல்ல விதமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா நிஃப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஓப்பன் ஆகி ஒரு அரை மணி நேரத்திலேயே பார்த்தோம்னா இந்திய லோ 25,808.40 அப்படிங்கிற புள்ளிகளை தொட்டு அதன் பிறகு 10:30 மணிக்கு அப்புறம் படிப்படியாக மேலே ஏறினது. கிட்டத்தட்ட ஒரு 2.25 காலுக்கு பார்த்தோம்னா 26,010.70 அப்படிங்கிற இன்றைய தினம் ஒரு 26,000 தாண்டினதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஹைக்கு லோக்கும் கிட்டத்தட்ட ஒரு 202 புள்ளிகள் டிஃபரன்சஸில் இன்னைக்கு ட்ரேட் ஆச்சுன்னு சொல்லலாம் க்ளோசிங்கில். ஸோ பிகாஸ் ஆஃப் த பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர இருக்கிறதுனால ஒரு ஃப்ளாட்டிஷாக முடிவடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். மறுபுறம் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். பட் ஷார்ட் டேர்மில் பார்க்கும் பொழுது பேங்க் நிஃப்டியில் ஒரு பையிங் ஆக்டிவிட்டியை காண முடிகிறது. மேலும் நாளைய தினம் அந்த பீகார் ரிசல்ட்ஸ் தகுந்த மாதிரி சந்தைகளில் ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் 25,850க்கு மேலே இருக்கும் பொழுது அடுத்த லெவல் பார்த்தோம்னா இந்த 26,100 அப்படிங்கிற லெவல் வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நமக்கு இந்த வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 25,632 அந்த லெவல் தான் இப்போ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். அதுக்கு கீழே தான்
வீக்னஸ் வரக்கூடும். அதனால் எவ்ரி டிப் பை ஆன் செல் வில் பி த ரைட் ஸ்ட்ராட்டஜி. ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.